ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். மாடிக்கு சீக்கிரமே வந்து தண்ணியெலாம் ஊற்றியாச்சு. சரி, அப்படியே ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கும்போது அதாவது தண்ணி ஊற்றுறதுல நிறைய சந்தேகங்கள் மக்களுக்கு இருக்குது. ஸோ அதை பற்றின ஒரு கிளியரன்ஸ் வீடியோ தான் இது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். அதாவது தண்ணி வந்து நம்ம வந்து மாடியில் செடி வச்சிட்டோம் அப்படின்னாக்க தினம் தண்ணி ஊற்றணும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் நினைக்கிறாங்க. அதுவும் வந்து வெயில் இருந்துச்சுன்னா 2 நேரம் தண்ணி ஊற்றணும் அந்த மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. எங்கள் வீட்டில் நான் எப்படி வச்சுருக்கேன் பாருங்கள். எங்கேயுமே வந்து க்ரீன் ஷேட் நெட்டு போடவே இல்லை. ஸோ அது தேவையில்லை அப்படிங்கிறதுக்காக தான் இந்த 2 வருஷமாக நான் வந்து எந்த ஒரு க்ரீன் ஷேட் நெட்டும் அதுக்கு வந்து லேக்ஸ் கணக்கில் செலவு பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரியான எந்த ஒரு இதுவுமே நம்ம தோட்டத்துக்கு தேவையில்லை. நமக்கு தேவை நல்ல வெயிலுங்க. ஸோ அதனால் வெயிலில் எல்லாத்தையும் தாங்கி வளர்கிற மாதிரி பிள்ளைங்களை வளர்க்கணும்னு சொல்கிற மாதிரி செடிகளையும் அப்படி தாங்க வளர்க்கணும். அதுதான் வந்து நல்லது. சரி, இப்போ என்ன வீடியோ அப்படின்னு தானே கேட்குறீங்க. இருக்குங்க. அதாவது நார்மலாகவே எல்லா தொட்டி செடிகள் எதுக்குமே வந்து நம்ம அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணி தேவை இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து ஊற்றணும் அப்படின்னு சொல்லி நான் தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இப்போ வந்து மரங்கள், நம்ம வீட்டில் பல மரங்கள் வளர்க்குறோம் இல்லையா? அந்த பல மரங்களை நம்ம எப்படி வளர்க்கணும் பாருங்கள், எப்படி தண்ணி ஊற்றணும் அப்படிங்கிறத தான் நான் இப்போ பார்க்க போகிறேங்க. மரங்கள் வந்து நல்ல பெருசாகி ஃப்ரூட்டிங்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு, நல்ல ஃப்ளவரிங் வந்து நல்ல ஒரு அறுவடை எடுத்துட்ருக்கீங்க அதில் அப்படின்னா கண்டிப்பாக 1 வீக் அல்லது 10 days நீங்கள் வச்சுருக்க தொட்டியினுடைய அளவை பொறுத்து நல்ல பெரிய 50 லிட்டர் 100 லிட்டரில் வச்சுருக்கீங்க அப்படின்னா 10 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி கொடுத்தீங்கன்னாவே போதுங்க. இல்லை ஒரு சின்னதாக குட்டி 20 லிட்டர் 30 லிட்டரில் வச்சுருக்கீங்க அப்படின்னாக்க வீக்லி ஒன்ஸ் தண்ணி கொடுங்க. அது ஃப்ரூட்டிங் ஸ்டேஜில் சொல்கிறேன், சரிங்களா? ஃப்ளவரிங் ஃப்ரூட்டிங்லாம் வர்ற டைமில் நார்மலாக அதை வளர்த்தெடுக்கிறதுக்கு வச்ச எண்ணெயிலேருந்து எப்படி தண்ணி ஊற்றணும் அப்படின்னா, வச்சிட்டோம் பார்த்தீங்களா, வச்ச உடனே அது நல்லா வேர் பிடிக்கிறதுக்காக கொஞ்சம் டெய்லி தண்ணி ஊற்றிக்கிட்டே வாங்க. அது வேர் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு, ஓரளவு மேலே தளிர்கள்லாம் வர ஆரம்பித்து நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி தெரிய ஆரம்பிக்கும்போது நீங்கள் தண்ணி ஊற்றுற டைமிங்கை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கணுங்க. எப்படி நம்ம குட்டி பிள்ளையாக இருக்கும்போது நம்மளே ஊட்டி வளர்ப்போம். 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கொடுப்போம். அப்புறம் வந்து அதை 2 ஹவர்ஸாக மாற்றுவோம் ஃபீட் பண்ணுறத. அதுக்கப்புறமா 4 ஹவர்ஸ், அதுக்கப்புறம் நம்மளை மாதிரி 3 நேரம் மட்டும் சாப்பிட்ற மாதிரி பிள்ளைங்களை பழக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த ஃப்ரூட்டிங் கொடுக்கக்கூடிய மரங்களையும் நம்ம மாடியில் வளர்க்கும்போது நம்ம வீட்டில் வளர்க்குற செல்ல பிள்ளைங்க மாதிரி தண்ணியை ஊற்றி எல்லா செடிக்கும் உரம் போடுற மாதிரி உரத்தை போட்டு அப்படி வளர்க்காதீங்க. அப்புறம் அப்படியே அது செட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வளர்க்கக்கூடாது. கொஞ்சம் அது வளர்க்கும்போது ஒரு வாரத்தில் 2 நாள் அந்த மாதிரி தண்ணி ஊற்றி வளர்த்துக்கிட்டே வாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை வீக்லி ஒன்ஸாக மாற்றுங்க. நல்லா வளர ஆரம்பிச்சிட்டிங்கன்னா 10 நாளைக்கு ஒரு தடவை. அதுவும் வந்து மண்ணை வந்து பாருங்கள், ஈரப்பதம் இல்லைன்னா தண்ணி ஊற்றுங்க. இல்லை அப்படின்னா அது வந்து ஓரளவு அதில் இருக்கிறதெல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி உரம் போடுறதும் மாதத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி தான் அதுக்கு உரம் போடணும். சும்மா எல்லா தொட்டிக்கும் வாரம் போடுறேன்னு சொல்லி அதுக்கும் நம்ம வாரம் உரம் போட்டுகிட்டே இருக்கக்கூடாது. இது எல்லாமே நான் என்னுடைய அனுபவம், 2 வருட அனுபவத்தில் சொல்கிறேங்க. ஏன் அப்படின்னாக்க எப்போவுமே வந்து பல தோல்விகள் மட்டும்தான் வந்து வெற்றிக்கான அறிகுறியாக இருக்க முடியும். நான் அடிக்கடி சொல்லுவேன் உங்ககிட்ட, என்னோட 2 வருஷத்தில் அதிகமாக நான் வந்து இந்த செடிகள் கொடிகள் இதிலலாம் வந்து நான் ஃபெயிலியர்ஸை சந்திக்கவே இல்லை. ரொம்ப நல்லா சக்ஸஸாக இருந்தது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். கத்திரிக்காயிலேருந்து எல்லாத்துலேயுமே ஃபெயிலியர் இல்லாமல் என்னால் வளர்த்தெடுக்க முடிஞ்சுது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஆனால் மரங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா செடிக்கும் தண்ணி, என்னுடைய அனுபவத்தை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா செடிகள் வந்து செத்து போனாவே நமக்கு மனசு கஷ்டமாக தான் இருக்கும். ஆனாலும் அது கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஒரு 30 ரூபா 60 ரூபாய்க்கு தான் நம்ம விதைகள் வாங்கியிருப்போம். இல்லை மிஞ்சி போனால் 100 ரூபா. ஆனால் மரங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம
400 500 போட்டு ரொம்ப ரொம்ப அரிய எக்ஸாட்டிக் ஃப்ரூட் வெரைட்டியாக இருக்கட்டும், நிறைய நம்ம காசு போட்டு ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி மரங்களை வாங்கி வைக்கிறோம். அது செத்து போச்சு அப்படின்னா ரொம்ப மனசு வருத்தமாக இருக்கும். அதில் அவங்க கொடுக்குறதுல சில விஷயங்களை அவங்க தப்பு பண்ணி நர்சரியில் நம்மளை ஏமாற்றி கொடுத்துட்றாங்க. அந்த ஒரு அதை வந்து நம்மளால் தவிர்க்கவே முடியாது. ஏன்னா நம்ம பக்கத்தில் வாங்குகிறோன்னா பார்த்து பார்த்து வாங்கலாம். அதாவது ஒரு இதில் சொல்லுவாங்க, வரப்பு தட்டி விழுந்து செத்தவனும் இருக்கிறான், மாடியிலேருந்து விழுந்து உயிர் பழைச்சவனும் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி கிராமங்களில் சொல்லுவாங்க. அதே மாதிரி தாங்க இந்த பாருங்களேன், அத்தி இருக்கா, 60 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். பட்டு போய் வாடி போய் இருந்தது. அவர் தரமாட்டேன்னார் அந்த தாத்தா. இது வாடிச்சு, நான் அதை தூக்கி போட தான் போகிறேன் அப்படின்னாரு. இல்லை தாத்தா, எனக்கு கட்டாயம் அது வேணும், கொடுங்க, நான் அதை முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். ஒரு ஜான் அளவு தான் இருந்தது. அப்புறம் அவர் கொடுத்துட்டாரு. சரின்னு கொண்டு வந்து பார்த்தா அதில் அவ்வளவு ஃப்ரூட்டிங், அவ்வளோ வளர்த்து எடுத்துட்டேங்க நான். ஆனால் 450 ரூபா 500 ரூபா போட்ட சர்வ சுகந்தியாக இருக்கட்டும், அப்புறம் நிறைய மரங்கள், கிஃப்டாக வந்த வாட்டர் ஆப்பிளாக இருக்கட்டும், அப்புறம் ஸ்டார் ஃப்ரூட்டு, தாய்வான் பிங்க் கொய்யா, வேறு என்ன, பங்கனப்பள்ளி மேங்கோ, இதெல்லாம் என்னுடைய ஃபெயிலியர்ஸுங்க. ரொம்ப இதை பேசும்போது கூட எனக்கு அவ்வளோ மனசு வலிக்குது. ஏன்னா ஒவ்வொன்றும் 400 450 அப்படின்னு சொல்லி பார்த்து பார்த்து வளர்த்து டெய்லி தண்ணி ஊற்றுவேங்க. அப்படி டெய்லி தண்ணி ஊற்றும்போது நிறைய பிரச்சனைகள் அதில் வரும். அது மட்டும் இல்லை, அவங்க கொடுக்குற மண் அப்படி இறுகி போய் அதை எடுத்து தூர போடும்போது கூட அந்த மண் இறுக்கமாகவே இருக்கும். அதனால தான் நான் சொல்லியிருக்கேன், மண்ணை லூஸ் பண்ணிவிட்டு வைங்க. அதே நேரம் அந்த மண் கம்ப்ளீட்டாக வேறு அசைஞ்சிடக்கூடாது வைக்கும்போது, மரங்கள் வாங்கி வைக்கும்போது. அது மாதிரி வாங்கிட்டு வந்து கொஞ்சம் நாள் வச்சுருந்து அதுக்கப்புறம் 1 வீக் கழித்து தான் நம்ம வந்து பாட்டிங் மிக்ஸ் ரெடி பண்ணி கொடுக்கணும். வாங்கிட்டு வந்த உடனே கொடுக்கக்கூடாது. அது ஆன்லைன்லலாம் வாங்கினீங்கன்னா உடனே வந்து தொட்டிக்குள்ளே வைக்காதீங்க. அப்படி வச்சிங்கனாலும் அது ஃபெயிலியர் ஆயிரும். அந்த மாதிரி ஃபெயிலியரையும் சந்திச்சிருக்கேன். ஒரு 1 வீக் வச்சுருந்து நம்ம சீசனுக்கே அது செட் ஆகணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, மரம் வேர் பிடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறத கம்மி பண்ணுங்கள். தண்ணி டெய்லி ஊற்றிட்டே இருந்தீங்கனாலும் பிரச்சனையாயிடும். அதுக்கப்புறம் இந்த மரத்தில் நான் இன்னொரு ஃபெயிலியர் என்ன சந்தித்தேன் அப்படின்னாக்க, அதாவது வெயிலில் வைக்கக்கூடாத மரங்கள்னு ஒரு சிலது இருந்தது அப்படின்னா, நம்ம ஊரில் ரொம்ப வெயில் இருக்குன்னா அதை நிழலில் ஆஃப் சைடரில் வைக்கணும். அப்போனா பந்தலுக்கு கீழே வச்சுருக்கணும். நான் ஸ்டார் ஃப்ரூட்டையும் நம்ம வாட்டர் ஆப்பிளையும் அந்த மாதிரி வைக்கலை. அதனால எனக்கு ஒரு ஃபெயிலியர் வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, காய் வரும்போது நம்ம என்ன பண்ணணும், அதில் எனக்கு வந்து அதாவது ஏகப்பட்ட ஃபெயிலியர்ஸ் எனக்கு வந்து தோல்வி அடி மேலே அடி விழுந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது மரங்களில் தாங்க. நல்லா வந்து சூப்பராக காய்ச்சிக்கிட்டு இருந்த ஸ்டார் ஃப்ரூட் எனக்கு பட்டு போச்சு. இது காரணம் என்னென்னா, நம்ம டெய்லி தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கும்போது அதுக்கு கீழே வந்து எறும்பு புத்து வச்சு அதை கிளியர் பண்ணவே முடியலை. மண்ணுக்குள்ளே புத்து வச்சிருச்சுங்க. ஸோ அந்த மாதிரி வேப்பம் முன்னாக்கு என்னென்னவோ போட்டுட்டேன். அது எனக்கு ஃபெயிலியர். இது எல்லாமே இந்த வாட்டரிங்னால் வந்த பிரச்சனைங்கிறத நான் கற்றுக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயங்க, பேராசை பெருநஷ்டம்பாங்கல்ல, அதுதான் என்னோடய வாழ்க்கையில் தாய்வான் பிங்க் கொய்யால நடந்ததுங்க. ஃபஸ்ட்டு டைமே வந்து எனக்கு ஒரு 5 கொய்யா வந்தது. அது எனக்கு வந்து பிச்சு போட எல்லோரும் பிச்சு போடுவாங்க, நிறைய பேர் பார்த்துருக்கேன். 4வது மாதத்துலேயே 5 கொய்யா வந்தது. 1 அடி கூட வளரல. அப்பவும் அதை நாங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10-15 வந்துச்சு. அதில் மட்டும் நான் ஒரு 5-6 பிச்சு போட்டுட்டேன். அந்த குட்டி குட்டி பிஞ்செல்லாம் பிச்சு போட்டுட்டு அதுலேயும் ஒரு 10-15 வந்ததில் ஒரு 10 பறிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 30 பிஞ்சுகள் பிடிச்சிருந்தாங்கங்க. ஸோ அதுக்கு மேலே ஒரு 3 அடி வளர்ந்துட்டாங்களா, எனக்கு அதுக்கு மேலே அது பிச்சு போட மனசு இல்லாமல் அப்படியே விட்டுட்டேங்க காயை. 2 அறுவடை கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் 30 காய் 20 காய் 10 காயின்னு அந்த அறுவடை கொடுத்துச்சு. அந்த இயர்லேயே பட்டு போயிடுச்சுங்க. ஸோ ரொம்ப 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 பெரிய தப்பு, பேராசை பெரு நஷ்டம் அப்படிங்கிற மாதிரி. நல்லா காய்க்கிறா அப்படின்னு சொல்லி நல்லா டெய்லி தண்ணி ஊற்றுறது, நல்லா எல்லா செடிக்கும் உரம் கொடுக்குற மாதிரி அப்பப்போ உரம் கொடுக்குறது. ஏன்னா நல்லா காய்க்கிறாள்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த சத்து இருந்ததுன்னா அவளுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு நான் நினச்சிட்டேன். ஆனால் அது ஒரு பெரிய தப்பு.
மாடி தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் இயர் நீங்கள் வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த இயர் வந்து அதுக்கு வந்து அது நம்மளோட சீதோசனைக்கு எப்படி நம்ம புகுந்து வீட்டுக்கு போனால் நம்ம செட் ஆக கொஞ்ச நாள் ஆகும், அதே மாதிரி தான் அவங்களும். ஸோ ஃப்ளவர் வந்துச்சு அப்படின்னாக்க அந்த ஃப்ளவரிங்கை விட்டு ஃப்ரூட் ஆகிறதுக்கு விட வேணாங்க, தயவு செஞ்சு விடாதீங்க. இப்போ பாருங்களேன், ரெட் கொய்யாவில் பூ பூத்துச்சு, அதுக்கப்புறம் நான் அதை எடுத்து போட்டுட்டேங்க. ஏன்னா அந்த ரெட் கொய்யாங்கிறேன், அது பேர் என்ன, ரெட் சீத்தாலை செடி நல்ல மரம் வளர்ந்து அடர்த்தியாகி பெருசாக ஆனதுக்கப்புறமா தான் நான் வந்து அவளை வந்து ஃப்ரூட்டிங்க்கு விடணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அது ஒன்று வந்து நம்ம வீடியோவுக்கு ஆசையாக இவங்கக்கிட்ட நம்ம அறுவடை காமிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசையாக வந்து எல்லாருக்கிட்டையும் நம்ம உறவுகள்கிட்ட காமிக்கணுங்கிறதுக்காக நம்ம வந்து அந்த ஃப்ரூட்டை வந்து விடுறது, அது ஒரு காரணம். ரெண்டாவது காரணம் என்ன அப்படின்னா, நமக்குமே இவ்வளோ காய்க்குதில்ல, நல்லா இருக்கே, டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும், பெருசாக வேற காய்ச்சிச்சுங்க, ஆசையாக விட்டுட்டேங்க. நிறைய அறுவடை கொடுத்துட்டு பாவம் ஒரு செத்து போகிறப்ப அப்பா மனசு இப்போ நினச்சாலும் நான் அழுதுடுவேன் தெரியுமா, அவ்வளோ கவலையாக இருந்ததுங்க. தாய்வான் பிங்கை அவ்வளவு அறுவடை எனக்கு 1 இயரில் 4வது மாதத்துலேருந்தே நல்லா வந்து காய்க்க ஆரம்பித்தா. ஸோ என்னுடைய தோல்விகளை உங்களுக்கு வந்து நான் சொல்லியிருக்கேன், என்னுடைய படிப்பினைகள், என்னுடைய அனுபவங்களை நான் வந்து கண்ணீரோடு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னுமே நிறைய பழமரங்கள் வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்களா, இவள் வர கம்ப்ளீட்டாக வந்து ப்ரூன் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் நான். இவள் வளர்ந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வந்தோடனே, இது வந்து வெள்ளை நாவல், ப்ரூன் பண்ணிடுறேங்க. இவங்களை வந்து நான் ஃப்ரூட்டிங்க்கு விடுறது இல்லை, ஃப்ளவரிங்க்கு விடுறதே இல்லை. ஏன் அப்படின்னா, குறைஞ்சபட்சம் ஒரு 1 இயர் ஆகுது நல்லா வளர்த்து ஒரு அடர்த்தியாக ஆனதுக்கப்புறமா, அதாவது நமக்காக வந்து திருப்தியாக இவளை வந்து நம்ம விடலாம் அப்படின்னு நமக்கு தோணும்ல. இந்த பார்த்திங்களா, அந்த முள் சீத்தா அதுவுமே நல்லா வளர்ந்துருக்கு, ஆனால் கிளைகள் கம்மியாக இருக்கிறதுனால நான் வந்து விட்டுருக்கேன் இதை. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்து வளர்க்கணுங்க, ரொம்ப கவனமாக வளர்க்கணும். எந்த ஸ்டேஜ்லேயும் இவங்களை ரொம்ப சீக்கிரமாக ஃப்ரூட்டிங்க்கு விடாதீங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய விஷயம், ஃப்ரூட்டிங் டைமில், ஃப்ளவரிங்க்கு அப்புறம் ஃப்ரூட்டிங் டைமில் ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாதுங்க. அந்த 10 நாளைக்கு ஒரு தடவை ஊற்றுற தண்ணியுமே ரொம்ப கம்மியாக ஊற்றணும். ஏன் அப்படின்னா, அந்த தண்ணியை எவ்வளோக்கு அதிகமாக நீங்கள் ஃப்ரூட்டிங்க்கு அப்புறம் ஊற்றுறீங்களோ அந்த அளவுக்கு அது என்னவாக இருந்தாலும் சரி, நீங்கள் வேணும்னா டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் தரை தோட்டத்தில் இருந்த பப்பாளியில் நான் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சுதாரிச்சிருக்கேங்க. அதாவது ஃப்ளவரிங்க்கு அப்புறமே தண்ணி அதிகமாக விடாமல் அந்த மண் காஞ்சி காய்ச்சல் பாய்ச்சல் அந்த வார்த்தையை மறக்கவே கூடாதுங்க. தோட்டம் வச்சுருக்கவங்க அந்த காய்ச்சல் பாய்ச்சல் மட்டும்தான் சுவை அதிகமாக இருக்கும், அதே நேரம் அறுவடை அதிகமாக இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். தண்ணி அதிகமாக ஊற்றி நமக்கு விற்பனைக்கு வரக்கூடிய பழங்கள் கூட இலைச்சி போய் சளிச்சு போன மாதிரி ஸ்வீட் இல்லாமல் இருக்கும். ஸோ அதையெல்லாம் நீங்கள் கவனத்தில் வச்சு ரொம்ப கவனமாக வளர்த்தெடுக்கணும் பழமரங்களை அப்படின்னு சொல்லி நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. ஓகே, ஹாப்பி கார்டனிங், டேக் கேர், பை பை, see you.